அனைவருக்கும் வணக்கம். பழனியில் 100 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரம் பயங்கரமாக பற்றி எரியுது. ஏன்னா தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதல் முறையாக ஊழல் குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தில் தான் வருது. ஆகவே இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புறவங்க, கருத்து தெரிவிக்கிறவங்க, இவங்க மேலாம் இப்போ வழக்கு பதிவு பண்ணி ஒருத்தரை கைதே பண்ணிருச்சு இந்த காவல்துறை. வினோத் சூர்யா அப்படின்றவரை கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் அவர் போட்ட பதிவுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்குங்க. ஒன்றுமே இருக்காது அதில். ரொம்ப நார்மல். என்ன தெரியுமா போட்டிருக்காரு? திமுக ஆட்சியில் நடந்தால் இதுக்கு பேர் ஊழல், ஆனால் தாவேக ஆட்சியில் நடந்தால் இதுக்கு பேர் தவறு அப்படின்னு ஒரு பதிவுங்க. ஏன்னா அமைச்சர், பத்திரப்பதிவு துறை அமைச்சர் இது தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால தவறு அப்படின்றத சுட்டி காட்டி இது வெறும் தவறு தானா, இது ஊழல் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒரு சாமானியன் எழுப்பியிருக்காருங்க. இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? தூய சக்தியின் ஆட்சி. தினமும் யாரையாவது கைது பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த தாவேக அரசும் தாவேக அரசின் காவல்துறையும். எத்தனை பேர் தாவேக காரணங்க இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலும் சரி இப்போவும் சரி பெண்களை எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறானுங்க, மார்ஃப் பண்ணுறானுங்க, திமுக தலைவர்களை எவ்வளோ கொச்சையாக திட்டுறானுங்க, எவ்வளோலாம் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே மேடையில் ஏறி ஸ்டாலின் அவர்கள் கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் புகார் அளித்தாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுதே சைபர் கிரைம்லாம் இந்த அளவுக்கு வேலை பார்த்து நம்ம பார்த்தது இல்லைங்க. எவ்வளவோ புகார் அளிச்சும் கூட அப்போல்லாம் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. ஆனால் இப்போ பாருங்கள், விரட்டி கைது பண்ணுறாங்க. விரட்டி. அப்போ மேலெடுத்து ப்ரெஷர் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. இப்போது முன்னாடி திமுக ஆட்சியில் இந்த மாதிரி மேலெடுத்து ப்ரெஷர் இல்லை. இந்த மாதிரி பதிவு போடுறவங்களை கைது பண்ணுங்க, இந்த மாதிரி பேசுகிறவங்களை கைது பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் இது வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது அது மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் இப்போது இந்த சர்வாதிகார தாவேக அரசு சர்வாதிகாரத்தை செலுத்துது, அடக்குமுறையை ஏவுது, பதிவு போடுறவங்க பேசுகிறவங்களையெல்லாம் கைது பண்ணுது இந்த காவல்துறை. தப்பு செஞ்சவங்களையெல்லாம் விட்டுட்டு கேள்வி கேட்குறவங்கள கைது பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறை? இதுதான் ஜனநாயகமா? இதில் ஒரு கடைசி படம் பேர் வேற ஜனநாயகன். என்ன ஜனநாயகன்? அடக்குமுறை நாயகன்னு வச்சிருக்கலாம். இப்போது இவர் அவதூறு பரப்பிட்டாராம். அவதூறு பரப்பியிருக்காருன்னா என்ன அவதூறு பரப்பியிருக்கார்? அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டார். அந்த தவறுக்கு அர்த்தம் என்ன? தவறு அப்படின்னா என்ன தவறு நடந்திருக்கு? கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் ஒரு தனியார் வாங்கியிருக்கார். இது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. இதில் வேறு அந்த சார்பதிவாளர் அவர் அங்கே உள்ள சார்பதிவாளர் கிடையாது. அவர் கொடைக்கானலில் எங்கேயோ உள்ளவர். அவர் டெம்பரரியாக அன்றைக்கி ஒரு நாளைக்கு வர வச்சுருக்காங்க. அங்கே உள்ள சார்பதிவாளரை அன்றைக்கி லீவ் எடுக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணினது? எதுக்காக நடந்துச்சு? இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க? இதுக்கு யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் கேள்விகள் எழும்புது. அப்போ இந்த ஒரு விவகாரம்ன்றது அது தவறு நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த தவறுடைய அர்த்தம் என்ன? ஊழல். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலம் 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஊழல் தானே? அதை ஒரு சாமானியன் கேள்வி கேட்டால் வழக்கு பதிவு, கைது, சிறை. இப்போ இந்த வினோத் சூர்யா இவர் மேலே என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதியை கெடுக்கும் தவறான தகவல்களை பரப்புதல், இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல். இந்த 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவதூறு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு டிஃபமேஷன் தானே போட்டிருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், கலவரத்தை தூண்டுதான். இது தவறுன்னு சொல்கிறீங்களே, இது ஊழல் இல்லையான்னு கேள்வி கேட்டது கலவரத்தை தூண்டும் விதமாக இருக்காங்க. கலவரம் என்னங்கடா இது? பொது அமைதியை கெடுக்கும் விதமாக தவறான தகவலை பரப்புகிறாங்களாம். இது பொது அமைதியை கெடுக்கும் விதமாக இருக்கா? இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல். ஐயோ, இது இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல். என்ன இது? எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலை. என்னையா சொல்கிறீங்க? அப்படியா? அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் தெரியாதா? காவல்துறை இப்படி செயல்படணும்னு என்ன இருக்குது? எனக்கு புரியலை. சீரியஸ்லி, இப்படியெல்லாம் கைது பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறாங்க? இந்த கைதெல்லாம் என்னத்தை மீன் பண்ணுது? சர்வாதிகார போக்கு. இதெல்லாம் சீரியஸ்லி இப்படியெல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. முழுக்க இது பாஜகவுடைய வழிதான். பாஜக அஃபிஷியலாக இன்னும் ஆளலை தமிழ்நாட்டை. ஆனால் பாஜகவுடைய ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜக தான் இந்த மாதிரிலாம் செயல்படும்.
பாஜகவே மிஞ்சிருவாங்க போல தான் இருக்குது இவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்குறப்போ. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையும் நம்மளுடைய தமிழ்நாடு சைபர் கிரைமும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினருடைய பதிவுகள், தாவேக்காவினருடைய காணொலிகள்லாம் பார்த்தது இல்லை போலையே. அவங்க கண்ணில் இதெல்லாம் தென்படாது போல். தாவேக்காவினர் என்னெல்லாம் பண்ணுறானுங்க சமூக வலைத்தளங்களில், என்னெல்லாம் பேசுகிறானுங்க, கலவரத்தை தூண்டும் விதமாக பதிவுகள் போடுறது, இரு பிரிவினரிடையே பகைமையை மூட்டுதல், இந்த மாதிரிப்பட்ட பிரிவுகளில் தாவேக்காவினர் போடக்கூடிய காணொலிகளோ அவங்களுடைய பதிவோ வந்து நம்மளுடைய காவல்துறை கண்ணில் தென்படலை போல இருக்குது கைஸ். திமுகவை சார்ந்தவர்களோ இல்லை வேற யாராவதோ ஏதாவது போடுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எப்படி நல்லா இருக்குல்ல. ஏற்கனவே பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினது பத்தலை போல இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. திரும்ப திரும்ப பொய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இவங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் நிற்காதுன்னு நல்லாவே தெரியும். இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அச்சுறுத்துறது. திரும்ப திரும்ப இது மாதிரி 4-5 பேரை கைது பண்ணுறப்போ அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் அவ்வளோவுக்கு நிற்கிற கேஸெல்லாம் கிடையாதுன்றது தெரியும். ஆனால் இப்படி அச்சுறுத்துறது, உளவியல் ரீதியாக வந்து அவங்கள தாக்குறது. இப்போ அவர் வந்து குடும்பத்தோடு இருக்கார், இல்லைனா ஒரு குழந்தை இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு இதோட ஃபேமிலியோடு இருக்கிறாருன்னு வைங்களேன். அதுதான் நிறைய பேருக்கு அந்த குடுப்பனை இல்லைன்னு வைங்களேன். சரி, அதை விடுங்க. இப்போ குடும்பத்தோடலாம் இருக்கிறவங்கள பார்க்குறப்போ அவங்கள வந்து உளவியல் ரீதியாக தாக்குறது. அப்போது அவங்க வந்து மன ரீதியாகவே வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து தடுமாறி போயிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் யாருமே நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த பாசிச அரசாங்கத்துடைய ஒரே நோக்கமாக இருக்குது. கேள்வி கேட்கறதுக்கு யாரும் எதிரில் இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலை தானே அவங்களுக்கு இருக்குது. எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னா என்ன, எங்களை கேள்வி கேட்கறதுக்கு எதிரில் ஆளே இல்லாத ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம் பாருங்கன்னு சொல்கிறதோடைய அர்த்தம் தான் அது. இதுக்கு பேர் தான் பாசிசம். காவல்துறை கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வேற வேலையே இல்லையா உங்களுக்கு, வேற பிரச்சனையே இல்லையா நாட்டில்? சமூக வலைத்தளங்களில் பதிவு போடுறவங்க, அரசை நோக்கி கேள்வி கேட்குறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையா சமூகத்தில் களை எடுக்க வேண்டிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுறவங்கலாம் இருக்காங்க, எவ்வளோ அக்யூஸ்ட்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, வெளியில் வந்து சுதந்திரமாக பெயில் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களால எப்போ வேணால் யாருக்குனாலும் எந்த பாதிப்பு வேணால் ஏற்படலாம். அவனுங்களெல்லாம் கண்காணிக்கிற வேலை இதெல்லாம் உங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா? எங்கேயாவது குற்றம் நடக்குதுன்னா அது சம்மந்தமான நபர்களெல்லாம் இந்த மாதிரிலாம் ஓடி போய் கைது பண்ணுறீங்களா? இன்னும் இது பதிவு போடுறது தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை. மீதி எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லாம் க்ளீனாக இருக்குது, எல்லோரும் மக்கள்லாம் சேஃபாக இருக்காங்க இல்லை? உங்களுக்கு இதுதான் இப்போ முழு நேர வேலை. எவன்லாம் தாவேக்காவுக்கு எதிராக பேசுகிறான் அவளெல்லாம் நோட் பண்ணி அவனெல்லாம் கைது பண்ணு. அதுவும் நடுராத்திரி தான் போவாங்க, நடுராத்திரி போய் தான் கைது பண்ணணும், பகல்லாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி பதிவெல்லாம் தாவேக்காரனுங்க போடுறானுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வன்மம், அவரை வந்து எப்படியெல்லாம் போடுறானுங்க பாருங்க. இது வந்து இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல், கலவரத்தை தூண்டுதல் அந்த வகையில் வராதா? தமிழ்நாடு காவல்துறையை நோக்கி நான் கேட்கிறேன். RIP அப்படின்னு போட்டு அதை ஜூம் பண்ணி பார்த்தா ரஜினி இஸ் பெர்மனண்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அந்த RIPன்றதை பெருசாக போட்டிருக்கானுங்க வேணும்னே. இப்போ இது வந்து தவறா சரியா அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக நமக்கு கண்ணுக்கு தென்படுத்தலை. அப்போ இதுக்கு ஒரு FIR போடணும்ல. ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வி, இதை தவறுன்னு சொல்கிறீங்களே, இது ஊழல் இல்லையான்னு கேட்டதுக்கே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார், உண்மையாலுமே உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர், அவரை வந்து RIP அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாடு காவல்துறை நிலத்தை ஆட்டையை போட போனவன், அதுக்கு துணையாக இருந்தவன், அதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவன், இவனுங்களெல்லாம் இன்னும் கைது பண்ணல, இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவனுங்கெல்லாம் சுதந்திரமாக திரியிறானுங்க. அதை நோக்கி ஒரு கேள்வி கேட்டவனை கைது பண்ணிட்டாங்க. அவனால் சுதந்திரமாக நடமாட முடியல. என்னடா இது ஆட்சி? என்ன இது? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயகனின் ஜனநாயக ஆட்சியா? தாவேக்கா காரணங்க இந்த கைதை வந்து பெருமையாக கொண்டாடி பதிவுகள்லாம் போடுறானுங்க. பாருங்க கைது பண்ணிட்டாங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போடுறானுங்க. ஆனால் பழனியில் இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லாததை பற்றி எந்த பதிவுகளும் இல்லை, அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறானுங்க. அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க, இந்த மாதிரிப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்டவனுங்களெல்லாம் இன்னும் காவல்துறை கைது பண்ணலை, அவங்கெல்லாம் இன்னும் சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்கன்றது அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. ஆனால் கேள்வி கேட்டவனை கைது பண்ணதை கொண்டாடுறானுங்கண்ணா. எப்பேற்பட்ட சைக்கோக்களாக இருக்கணும். சைக்கோத்தனமான ஆட்சியும் சைக்கோத்தனமான கட்சியும் தான் இங்கே இருக்குது. சைக்கோத்தனமான என்னன்னே தெரியல, ஒரு விதமாக தாங்க இருக்குது இப்போலாம் தமிழ்நாடு. ஒரு விதமாக மாறிடுச்சு. எங்கே போய் முடிய போகுதோ. திமுக கோட்டை விட்டது அக்யூரேட்டாக இந்த இடத்துல தான், இதே இடத்துல தான் திமுக கோட்டை விட்டது, வேறு எங்கேயுமே கிடையாது.
இந்த பொய் செய்திகள் பரப்புறானுங்க இல்லையா, இப்போது இது வந்து பொய் செய்தின்னு நான் சொல்லலை, ஒரு நியாயமான ஒரு விமர்சனமும் ஒரு கேள்வியும் கேட்ட நபரையே வழக்கு பதிவு பண்ணது இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக தலைவரை, முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை, திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், திமுக கட்சியினரை, திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ தரம் தாழ்ந்து பொய்யான செய்திகளையும் கட்டுக்கதைகளையும் அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்பமெல்லாம் எந்தவித நடவடிக்கையும் இந்த பொய் செய்தி பரப்பினவனுங்க மீதும் அவதூறு பரப்பினவனுங்க மீதும் எடுக்கவே இல்லை திமுக. இது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுச்சு. அதுதான் திமுக பண்ண ஒரே தவறு. இன்றைக்கி இவனுக்கு பண்ணுறானுங்க பாருங்கள், எப்படிப்பட்ட சர்வாதிகாரம், எப்படிப்பட்ட சர்வாதிகாரம். அதுலேயும் இப்போ இந்த வழக்கு பதிவு ஒருத்தர் மேலே கிடையாது, 5 பேர் மேலே கிட்டத்தட்ட. அதிமுகவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அப்புறம் இந்த வினோத் சூர்யா, அப்புறம் வந்துட்டு திமுக ஐடிவிங் மேலேயும் போட்டிருக்காங்க, கலைஞர் செய்திகள் அவங்க மேலேயும் போட்டிருக்காங்க. ஸோ 5 பேர் மேலே வழக்கு பதிவு. இதில் குறிப்பாக நல்லா பாருங்கள், 2 பெண்கள் இருக்காங்க. பெண்களை டார்கெட் பண்ணுறப்போ ஏற்கனவே பெண்களுக்கு இங்கே வந்து சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குது. இதில் வேற பெண்களை இன்னும் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வழக்கு பதிவுலாம் பண்ணுறப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிற நிலைமையோ, இல்லை குடும்பத்துக்குள்ளேயே வந்து நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையோ உருவாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்களையும் விடாமல் டார்கெட் பண்ணுறாங்க. சூப்பரில், பெண்களுக்கான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் பேசுகிறாங்க. பேசக்கூடிய ஆட்சி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களையும் விடாமல், அதுவும் அவங்களும் எதுவும் அவதூறாலாம் போடலை, சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு கேள்வி, இதை ஊழல்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வழக்கு பதிவு, இதுக்கெல்லாம் கைது. ஐயோ, சகிப்புத்தன்மைன்றது சுத்தமாக இல்லை. எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருந்தால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுவாங்கன்றதை பாருங்கள். இப்போ இந்த கைது, இந்த வினோத் சூர்யா இவரை வந்து கைது பண்ணினதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித சம்மனோ நோட்டீஸோ எதுவுமே இல்லை. இப்போ வழக்கு பதிவு பண்ணணும்னா வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. காவல்துறை இப்போ வழக்கு பதிவு பண்ணட்டும். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தான் இந்த வழக்கு பதிவு நடந்திருக்கு. ஸோ அவருக்கும் உரிமை இருக்குது. அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் புகார் கொடுக்க உரிமை இருக்குது. காவல்துறையை வழக்கு பதிவு பண்ணிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எங்கே போகணும்? கோர்ட்டில் இதுக்கான பதிலை அவர் சொல்லட்டும். கோர்ட்டில் நீதிபதி என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லை என்ன பண்ணுறாங்களோ அவங்களுடைய முடிவை அவங்க பண்ணிக்கட்டும். ஆனால் இதுக்கு நடுவில் கைதுன்றது ஏன் பண்ணணும்? வேறு ஒன்றும் கிடையாது. அச்சுறுத்தி பார்க்கணும், என்னமோ பெரிய கொடூர குற்றம் பண்ண மாதிரி உடனே கைது, உடனே ராத்திரியாக கைது. நேற்று 6 மணிக்கு கிட்ட தான் புகார் கொடுக்குறாங்க, மிட் நைட்டு 12 மணிக்கெலாம் கைது. இந்த வினோத் சூர்யா சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோ அவசரமாக கைது பண்ணுறது வந்து கொடூரமாக குற்றம் செய்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி கைது பண்ணுதா இந்த காவல்துறை? இதெல்லாம் ஒரு குற்றமாக? முதல்ல மனசாட்சியோடு செயல்படணும். மனசாட்சியெல்லாம் எங்கே எதிர்பார்க்குறது? இந்த கேடுகட்ட ஆட்சியில் மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது. மன்னராட்சியை ஒழிக்க வந்தோம், மன்னராட்சியை ஒழித்து விட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. மன்னராட்சி, பாசிச ஆட்சி, கொடுங்கால் ஆட்சி, ஹிட்லரை விட மோசமான ஆட்சி எல்லாம் இங்கே தான் நடக்குது. இப்போ தான் நடக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி திமுக காரங்களையோ அதிமுக காரங்களையோ தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கடந்து போகிற தாவேக்கா காரங்களே, உங்களுக்கே நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நீங்களே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களையும் இதே மாதிரி தான் இந்த அரசு உங்கள் வாயை மூட பார்க்கும். அன்றைக்கி தெரியும் பாசிசம்னா என்னன்னு. அட தற்குறிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களே ஒரு தற்குறி ஆட்சியை. சோபா முடியலை. சோபா மாடல் ஆட்சி, சோபான்னு தான் சொல்லணும். இந்த மாதிரிப்பட்ட கைது, இப்படிலாம் ரிமாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காவல்துறை இப்படி செய்கிறதுனால காவல்துறை இதை நினச்சி பெருமை கொள்ளுதா? இதுதான் காவல்துறையுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் லிஸ்ட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பதிவு போட்டவங்களெல்லாம் நாங்கள் கைது பண்ணிட்டோம், ரிமாண்ட் பண்ணிட்டோம், ராத்திரியா வா அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் ஏதாவது அவார்டு கொடுப்பாங்களா? இல்லைனா இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமா? எங்கள் காவல்துறை, எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கு தெரியுமா? எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டவரை ராத்திரியாக நாங்கள் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் பாராட்டுங்க மக்களே அப்படின்ட்டு பாராட்டுக்களை எதிர்பார்க்குற அளவுக்கு பெருமையான விஷயமா இதெல்லாம். சரத்ன்ற அமைச்சர் பப்ளிக்காகவே ஸ்டேடியமில் இருந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு புகார் தெரிவிச்சாச்சு, அதுக்கு நடவடிக்கை இல்லை. எம்எல்ஏ சரவணன் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு நடவடிக்கையே இல்லை. குதிரை மேளம் நடத்தினார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு புகார் தெரிவிச்சாச்சு, அதுக்கும் நடவடிக்கை இல்லை. எதுக்கும் நடவடிக்கை இல்லை. அதாவது சட்ட ஒழுங்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் கட்டி பாதுகாக்கிறது தான் காவல்துறையுடைய வேலை. அப்படின்னா அப்போ காவல்துறை எல்லாருக்குமே சமமாக இயங்கணும்ல. அது எப்படி வேறு கட்சியினருக்கு வேறு விதமாகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமாகவும் எப்படி செயல்படுது இந்த காவல்துறை? ஒரு அமைச்சரே தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் பொதுமக்கள்லாம் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ பொதுமக்களாகிய நாம்
என்ன சொல்லணும்? 100 கோடி ரூபாய்க்கு எதுவும் ஊழல் நடக்கலை, 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணலை, அது வெறும் மக்கள் எல்லாரும் கண்ட கனவு, அதில் வந்து ஒரு ட்ரீமில் வந்துட்டு போயிடுச்சு, அதை வந்து யாரோ கனவுல வந்து அதை பொது வெளியில் பேசுகிறாங்க, பொது வெளியில் பேசி அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? ஒரு அமைச்சரே ஒத்துக்கிட்டார் தவறு நடந்திருக்கு அப்படின்னு. அந்த தவறு என்னத்தை குறிக்குது? ஊழல். அதை தான் எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இது வெறும் தவறுன்னு சொல்கிறீங்களே, இது ஊழல் இல்லையான்னு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு, கைது. ஐயோ சூப்பர். சோஃபா மாடல்னு சொன்னது இதுதான் சோஃபா மாடல். திமுக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது திராவிட மாடல்னு சொல்லிச்சு. திராவிட மாடல்லாம் என்ன? மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான உரிமைகள், நம்ம தமிழ்நாட்டின் உரிமைகள், அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அதுதான் திராவிட மாடல்னு சொல்லி நம்ம போற்றி புகழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இது வந்து சோஃபா மாடல். சோஃபா மாடல் இப்படி தான் இருக்கும். சோஃபாவுக்காக தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து தொலைகிறப்போவே இவ்வளோ அராஜகம்னா, மெஜாரிட்டிலலாம் ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா ஐயோ கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன அராஜகம் பண்ணியிருப்பாங்க இல்லை? இந்த தாவேக்கா வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆட்சின்றது வரும் போகும், நிலையானது கிடையாது. அது என்றைக்கும் நிலையானது கிடையாது. ஆட்சி கையில் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்றைக்கினாலும் எதுனாலும் நடக்கும். அதை மனசில் வச்சு இந்த தாவேக்கா அரசு செயல்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த தாவேக்கான்ற கட்சி முழுக்க அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. தாவேக்கா ஆட்சி காலத்தில் இப்போ ஊழல் நடந்திருக்கிறத தாவேக்காவில் ஏற்றுக்க முடியல. அதனால மக்கள்லாம் கேள்வி கேட்குறத பார்த்து பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. ஐயோ நம்ம மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களே, நம்ம மேலே கரை படிஞ்சிருச்சே, நம்ம ஆட்சியில் கரை படிஞ்சிருச்சேன்னு பயப்படுறாங்க. அதனால இது யாரெல்லாம் ஊழல்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கு அப்படின்னு தான் இருக்காங்க. எவ்வளோ இன்செக்யூராக இருக்காங்க பாருங்கள். ஊழல் நடந்திருக்குன்னா ஊழல்னு தானே சொல்ல முடியும். ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னா ஆணவ படுகொலைன்னு தானே சொல்ல முடியும். லாக்அப் டெத் நடந்திருக்குன்னா லாக்அப் டெத்துன்னு தானே சொல்ல முடியும். இப்போ நாகர்கோவிலில் சபரிவர்மன் அந்த மாற்றுத்திறனாலையே அடித்து கொண்டிருக்காங்க காவல்துறை. தாவேக்கா ஆட்சியில் தானே நடந்திருக்கு. அப்போ கேள்வியே கேட்கக்கூடாதா? யாருமே பேசிடவே கூடாதா? தாவேக்கா ஆட்சியில் தான் இப்போ ஊழல் நடந்திருக்கு பழனி கோயிலில். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, எந்தெந்த பெரிய கைகள்லாம் இருந்தாங்க, யார் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க எல்லாம் தெரியணும்ல. மக்கள் கேள்வி எழுப்ப தானே செய்வாங்க. நீங்கள் தானே மாற்றம், நாங்கள் ஊழலே பண்ணிட மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட போகிறோம், அப்படியே க்ளீன் கவர்மெண்ட், அப்படியே வந்து எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொன்னீங்களே. டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னா அப்போ நாங்கள் கேள்வி எழுப்ப தான் செய்வோம். கேள்வி எழுப்புறதுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்கன்னா என்னது? இப்படி வந்து இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் அதிகம். அதனால் இந்த ஆணவத்தை இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தி கம்முன்னு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தாவேக்கா காரணங்களை மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை, பொறுக்கித்தனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பொறுக்கி மாதிரி பதிவு போடல அந்த சகோதரர். டீசெண்டாக, எவ்வளோ கண்ணியமாக, டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக்னு சொல்லியிருந்தார்ல, அந்த மாதிரி டீசெண்டான கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் அந்த பதிவு இல்லை. தாவேக்கா காரணங்க போடுற பதிவெல்லாம் எடுத்து காட்டட்டுமா? நாங்கள் அதுக்கெலாம் இந்த சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்குமா? தாவேக்கா காரணங்க பண்ணியிருக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பார்த்தா ஜெயில் தாங்காது, பத்தாது ஜெயிலு, அந்த அளவுக்கு இருக்கானுங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. கைது பண்ணணும் அப்படியே துடிக்குது. அவதூறு பரப்புறவங்களெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு இந்த காவல்துறை வந்து பொங்கி எழுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல தாவேக்கா காரணங்களை தான் எடுக்கணும். சாதாரணமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சாமானியனை நீங்கள் வந்து இப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க, விரட்டி தாவேக்கா காரணங்க பதிவெல்லாம் நாங்கள் எடுத்து காட்டட்டுமா? உங்களுக்கு ரத்தம் கொதிக்கணும்ல, அங்கே தானே கொதிக்கணும். நீங்கள் அங்கே தானே உடனே கைது பண்ணணும். பாசிச காவல்துறை, பாசிச அரசு, பாசிச விஜய், பாசிச எல்லாமே பாசிச தான். தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவனை விடவே மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது அப்படி கிடையாது. நாங்கள் பேச மாட்டோம், ப்ரெஸ்ஸை கண்டா பயந்து ஓடுவோம், எவனாவது எங்களை நோக்கி பேசிட்டான், எவனாவது கேள்வி கேட்டானா அவனை விடவே மாட்டோம். இதுதான், இப்படி தான் இருக்கணும். தொட்டவனை விட மாட்டோம், தொட விட மாட்டோம், அதெல்லாம் எல்லாம் தொட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ கூட சமீபத்தில் வீரான்ற ஒருத்தன், தாவேக்காவுடைய இது எவனா ஒருத்தன், அவன் வந்து 1,30,000 ரூபா காசு வாங்கியிருக்கான்ல, லஞ்சம் வாங்கியிருக்கான்ல, அதுதான் தொட்டாச்சு இல்லை. அப்புறம் என்ன தொட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம், தொடவே விட மாட்டோம், இதெல்லாம் என்னத்துக்கு? இதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பேச விட மாட்டோம், நாங்களும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆகவே இந்த பாசிச தாவேக்கா அரசு இப்படியெல்லாம் மோசமாக செயல்படுது. பதிவு போட்டதுக்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.